குருவின் தினம் ஒரு சுவடுகளில் கடைபிடித்தல் அப்படின்ற ஒரு வாசகத்தை எடுத்துக்கிறோங்க. இன்னைக்கு எல்லோருமே எல்லாவது ஒரு விஷயத்தை கடைபிடிச்சிக்கிட்டு தாங்க வந்துக்கிட்டு இருக்கோம். ஏன் வாழ்க்கையின் தத்துவத்தில் நம்ம காலையில் எழுந்துக்கிறதுலேருந்து சாப்பிட்றதுலேருந்து தூங்குறதுலேருந்து விளையாடுறதுலேருந்து இன்னும் எதையெல்லாம் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கோங்கிறதுக்கு யாருக்குமே பெருமாறியான விளக்கங்கள் கிடைச்சும் அதிலிருந்து அவங்க கடைபிடிக்கிற அதில் எந்த பலனை அடைஞ்சாங்கங்கிறதுக்கு எந்த ஒரு சான்றுமே இல்லாமல் போயிடுச்சுங்க. உண்மையான கடைபிடித்தல் எதுங்கிறதுக்கு கடைபிடித்தேன் கொள்வார் இல்லைன்னு குரு வள்ளலார் சொன்ன இந்த தத்துவம் தாங்க இந்த இடத்துல நாங்கள் வேறுபடுத்தி காட்ட ஆசைப்படுறோம். யாரெல்லாம் தனக்குள் ஏற்படுற ஒவ்வொரு மாற்றத்திலும் அதில் எந்த மாற்றம் மிகச்சிறந்தது, எதில் உன்னை நீ உணர்த்தி உனக்குள் அதை நீ மறைத்தும் மறைபொருளாய் இருந்தும் அதை நீ வெளிப்படுத்த ஆசைப்படுகின்றாயோ அதில் உன்னுள் இருந்து அதுவே ஆனந்தப்படுத்த ஆசைப்படுகின்றதென்னால் அதை நீ கடைபிடின்னு அவ்வளோ அழகா அவர் குறிப்பிட்டிருந்தாராங்க. அப்பேற்பட்ட கலைநயம் உங்களுக்குள் மறைந்து போய் உங்களுள் இருந்தே அது வெளிப்படவும் வெளிப்படுத்தவும் ஒருவர் முற்படுகின்றார் எனில் அதை நீ தினந்தோறும் கடைபிடி, காலையும் மாலையும் கருத்துடன் கவனி என்றும் பலமுறை சொல்லி அவரும் ஓய்ந்து போனாராங்க. இப்படி அவரவரின் காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் தனக்கான கடைபிடித்தல் எதுங்கிறதுக்கு சாதாரண உலகியல் வாழ்க்கையை தான் எல்லோரும் கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கோம். உண்மை, அதாவது உங்களுக்குள் இருக்கும் மெய்ப்பொருளின் கடைபிடிக்க வேண்டியது எதுங்கிறதுக்கு காலையும் மாலையும் உங்களுள் நான் மறைந்து காணப்படுகின்றேன். நீங்கள் அதை வெளிப்படுத்த இரு வேளையாவது கடைபிடியுங்கள். நான் உங்களுள் வெளிப்படுவேன். ஒவ்வொரு நதி கமலமாய் உங்களை நானே கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை என்பதிலிருந்து உங்களில் கொன்று நானே ஏற்றுக்கொள்வேனாக. அனைவருள் நான் இன்றும் மறைபொருளாய் தென்பட நீங்களே காரணமானால் உங்களுள் நான் வெளிப்பட ஆசைப்படும் நாளன்று உங்களுள் நானே கடவுள் கடைந்து எடுத்த காலம் உங்களுள் இருந்தே வெளிப்படும் நாளாய் மாறட்டும். அனைத்திற்கும் ஒரே ஒரு காரணம், பெல் லோட்டம் பார்க்கும் ஒவ்வொருவருக்குள்ளும் ஞானம் என்பது எது என்பதை நீங்கள் உணர வேண்டுமா? உங்களுள் நான் கடைபிடிக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். உங்களை தேடுங்கள். உங்களுள் நான் கடைபிடிக்க வேண்டியது ஒன்றுமில்லை உன்னை தவிர. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.